Hi friends, this is Vijay from Dhruvam Academy. TNPSC 2026 Group 1, Group 2, 2A, Group 4. எல்லா எக்ஸாமும் ப்ரிப்பேர் பண்றது மாதிரி 100% சிலபஸ் கம்ப்ளீட் பண்றது மாதிரியான ஸ்டடி பிளான் 150 நாட்கள் ஸ்டடி பிளான் 140 நாட்கள்லயே முடிஞ்சிடும். நான் 10 நாட்கள் நான் சேர்த்து தான் சொல்லியிருக்கேன். 150 நாட்கள், அதாவது 20 வாரம். அந்த 20 வாரம் நீங்க ஒதுக்கிட்டாலே போதும். என்னால ஒரு நாளைக்கு மினிமமான டைம் தான் கிடைக்கும், கொஞ்ச நேரம் தான் என்னால படிக்க முடியும், மினிமம் 2 hours தான் என்னால ஒதுக்க முடியும்னு நினைக்கிறவங்க, நான் படிச்சுட்டு இருந்தேன் இடையில நான் ஸ்கிப் பண்ணிட்டேன், படிக்கிறதுனால முடியல, ப்ரிப்பரேஷன் நான் ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க, இப்பதான் நான் ஸ்டார்டே பண்ண போறேன், இனிமே ஸ்டார்ட் பண்ணனால முடிக்க முடியுமா, சிலபஸ் 100% கம்ப்ளீட் பண்ண முடியுமா நினைக்கிறவங்க, இந்த மாதிரி எந்த கேட்டகரியில் நீங்க இருந்தாலும் சரி, படிச்சு முடிச்சுட்டு ரிவிஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களும் சரி, இந்த மாதிரி எல்லா கேட்டகரியில இருக்கிறவங்களுக்கும் பக்காவா ஒர்க் ஆகிற மாதிரி ஒரு ஸ்டடி பிளான் நம்ம இங்க கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி வெற்றியை இலக்கு அப்படிங்கிறது நம்ம டெஸ்ட் பேட்ச் நம்ம ஜனவரி மந்த் அனௌன்ஸ் பண்ணோம், சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. ஸோ இது ஸ்டடி பிளான் பிளஸ் டெஸ்ட் பேட்ச், ஓகேங்களா? அந்த ஸ்டடி பிளான், இந்த பிளானை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன். நீங்க உங்க ஓனா ப்ரிப்பேர் பண்ணிட்டாலும் சரி, இல்ல எனக்கு ஒரு கைடன்ஸ் தேவை, ஸ்கூல் புக்ஸ் மட்டும்தான் என்கிட்ட இருக்கு, அவுட் சோர்ஸ் எனக்கு எங்க கலெக்ட் பண்ணணும்னு தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா இந்த டெஸ்ட் பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்ப நடக்கக்கூடிய எக்ஸாம்ஸ்ல ஸ்கூல் புக் மட்டும் பத்தாது. ஸோ அவுட் சோர்ஸ்ல இருக்கக்கூடிய ரொம்ப ஸ்டாண்டர்டான புக்ஸ்ல இருந்து அவுட் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. ஸோ தமிழ் அப்படிங்கிறது எங்க இருந்து வேணாலும் கேட்கறாங்க. ஸோ அப்ப தமிழை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்டாண்டர்டா நம்ம கலெக்ட் பண்ணி இந்த டெஸ்ட் பேட்ச்ல இன்க்ளூட் பண்றோம். டெஸ்ட் பேட்ச்னா டெஸ்ட் பேட்ச் மட்டும் கிடையாது, டெஸ்ட் மட்டும் ப்ரொவைட் பண்றது கிடையாது. ஒவ்வொரு டாபிக்கும், சிலபஸ்ல ஒரு டாபிக் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த டாபிக் ஸ்கூல் புக்ஸ்ல எங்க கவர் ஆகுது, பிளஸ் ஸ்டாண்டர்டான அவுட் சோர்ஸ் புக்ல எங்க கவர் ஆகுது அப்படிங்கிறது எல்லாமே என்டையரா வீடியோவா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ வீடியோ கிளாஸஸ் பிளஸ் உங்களுக்கு நோட்ஸுமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஒவ்வொரு வாரமும் எப்படி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ஒரிஜினல் எக்ஸாம் நடக்குமோ 200 கொஸ்டின்ஸ் கொடுத்து, ஸோ அதே போல ஒவ்வொரு வாரமும் 200 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி பக்காவா டெஸ்ட் வச்சிருவோம். ஸோ இதுல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் பேமெண்ட் 1000 rupees, நீங்க அப் டு எக்ஸாம் வரைக்கும். ஸோ இந்த வருஷம் டிசம்பர்ல தான் உங்களுக்கு குரூப் 4 வருது. அப் டு எக்ஸாம், குரூப் 4 எக்ஸாம் வரைக்கும் இந்த டெஸ்ட் பேட்ச் நம்ம கன்டினியூ பண்ணுவோம். ஸோ இந்த பிளான் 20 வீக்ஸ்ல முடிஞ்சாலும் அதுக்கு அடுத்தது அப் டு எக்ஸாம் வரைக்கும் நிறைய ரிவிஷன், லைவ் டெஸ்ட், இந்த மாதிரி பேக் டு பேக் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டே இருப்போம், கொடுத்துக்கிட்டே இருப்போம், கவர் பண்ணிட்டே இருப்போம். உங்களுக்கு ரிவிஷனுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப் டு எக்ஸாம் வரைக்கும் நம்ம எடுத்துட்டு போகும்போது ஒரு 20 வாரத்துல இந்த பிளான் முடிஞ்சாலும் அதுக்கப்புறம் நிறைய டைம் இருக்கு எக்ஸாமுக்கு அப்படின்னாலும் நிறைய ரிவிஷன் கிளாஸஸ், திரும்ப திரும்ப ரிப்பீட் ரிவிஷன், இந்த மாதிரி நம்ம லைவ் டெஸ்ட் எல்லாமே கண்டக்ட் பண்ணுவோம். அப் டு எக்ஸாம் வரைக்கும் நம்மளோட கைடன்ஸ் இருக்கும். ஒன் டைம் பேமெண்ட் 1000 rupees, தமிழ் மீடியம் ஒன்லி. ஸோ அட்மிஷன் ஏப்ரல் 21ல இருந்து லாஸ்ட் டேட் ஜாயினிங் ஏப்ரல் 26 வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஏப்ரல் 27 பேட்ச் ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பேமெண்ட் டீடைல்ஸ் கூகுள் பே நம்பர் கொடுத்துருக்கேன், ஃபோன்பே நம்பர் கொடுத்துருக்கோம். ஸோ நெஃப்ட் டிரான்ஸ்ஃபருக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் நம்ம கொடுத்துருக்கோம். இதை பே பண்ணிட்டு இந்த வாட்ஸ்அப் நம்பர் 9159780975 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிட்டீங்க அப்படின்னா நம்ம சைட்ல சேவ் பண்ணிட்டு உங்களுக்கான அக்னாலஜ்மெண்ட் சென்ட் பண்ணிடுவாங்க, ஓகேங்களா? ஸோ ஓகே, இந்த டெஸ்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் மோர் தென் 10,000 கொஸ்டின்ஸ் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிருப்பீங்க, 10,000 above கொஸ்டின்ஸ். தமிழை பொறுத்த வரைக்கும் யூனிட் 1ல இருந்து யூனிட் 7 வரைக்கும் 10 வாரத்துல உங்களுக்கு என்டையரா கம்ப்ளீட் ஆயிடும். ஸோ 11வது வாரத்துல இருந்து 20வது வாரம் வரைக்கும் ஒவ்வொரு வாரமும் ஃபுல் ரிவிஷனா இருக்கும். அப்போ தமிழ்ல நீங்க பேக் டு பேக் ரிவிஷன் பண்ணி அட்டன் பண்றதுனால எங்க தப்பு பண்றீங்க, எங்க மிஸ் ஆகுது அப்படிங்கிறது நல்லாவே தெரிய வந்துடும். அதுக்கப்புறம் தமிழ்ல நீங்க நல்லாவே ஸ்ட்ராங் ஆயிடுவீங்க. ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்ஸ் மட்டும் பத்தாது, ஸ்கூல் புக்ஸ் இல்லாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க, ஸ்கூல் புக்ஸ் கூட இல்லாதவங்க இருப்பாங்க. ஸோ அப்ப அவங்கள்ட்ட அவுட் சோர்ஸ் புக்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்காது, ஓகேங்களா? இப்போ ஸ்கூல் புக்ஸ் பிளஸ் அவுட் சோர்ஸ் புக்ஸ் பிளஸ் கரண்ட்ல என்ன நடந்துட்டு இருக்கு, ஒவ்வொரு டாபிக்லயும் கரண்ட்ல, இப்போ எக்கனாமிக்ஸ்னா எக்கனாமிக்ஸ், ஸோ அதுல கரண்ட்ல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே. ஸோ பாலிசி நோட்ஸ் அப்படிங்கிறதுல இருந்தும் கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இன்க்ளூடிங் பாலிசி நோட்ஸ் இந்த வருஷம் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் அந்த பாலிசி நோட்ஸ் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸ் அது எந்த சப்ஜெக்ட்ல இன்க்ளூட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இன்க்ளூட் பண்ணி உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜா, ஸ்கூல் புக் இல்லைனாலும் பரவாயில்ல, அவுட் சோர்ஸ் புக் இல்லைனாலும் பரவாயில்ல, பாலிசி நோட்ஸ் எங்க போய் படிக்கணும் அப்படிங்கிறது தெரியலனா கூட பரவாயில்ல, நம்ம எல்லாத்துக்கும் பக்காவா வீடியோ கிளாஸஸ், ஓகேங்களா? வீடியோ கிளாஸஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம லைவ்ல கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ லைவ்ல அப்படிங்கும் போது நிறைய பேரால அந்த டைமிங்க்கு அட்டன் பண்ண முடியல, அதனால ரெக்கார்டட் கிளாஸா நம்ம ப்ரொவைட் பண்றோம். ஸோ வீடியோ கிளாஸஸ் பிளஸ் அதுக்கான மெட்டீரியலும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதை அப்படியே படிக்க போறீங்க, ஒவ்வொரு வாரமும்
டெஸ்ட் எழுத போறீங்க. என்னால குறைச்சலான நேரம் தான் படிக்க முடியும். ஒரு நாளைக்கு என்னால வந்து ஒரு 2 மணி நேரம் தான் எனக்கு டைமே கிடைக்குது. அந்த 2 மணி நேரத்துல உங்களுக்காக நீங்க ஒதுக்கி உங்க மனசாட்சிக்கு விரோத டைவர்ஷன் எங்கேயும் இல்லாம அந்த 2 மணி நேரம் இல்ல 1.5 மணி நேரம் எனக்கு கிடைக்குதுன்னா அந்த 1.5 மணி நேரமும் முழுசா போக்கஸ்டா படிக்கிறது என்னோட வேலை, எனக்காக தான் படிக்கிறேன், என்னோட வாழ்க்கையோட முன்னேற்றத்துக்காக தான் படிக்கிறேன் அப்படின்னு நீங்க ஒதுக்கி உட்காந்தீங்கனாலே போதும். அன்னன்னைக்கான டார்கெட் அப்படிங்கிறது ஈஸியா முடிச்சிடலாம். அன்னன்னைக்கு டார்கெட் முடிச்சிட்டீங்கனாலே ஒவ்வொரு வாரத்துக்கும் அந்த நம்ம டெஸ்ட் வைக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். எல்லாத்துக்கும் நம்ம வீடியோ கிளாஸஸ் பிளஸ் மெட்டீரியல், ஸ்கூல் புக் பிளஸ் அவுட் சோர்ஸ் எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம். கரண்ட் அவர்ஸை பொறுத்த வரைக்கும் யூனிட் வைஸ் கரண்ட் அவர்ஸ் வந்து கொடுத்துருவோம். ஸோ வீக் 1 அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா ஐஎம்ல தேசிய மறுமலர்ச்சி. இந்த தேசிய மறுமலர்ச்சியை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்ஸ்ல எங்கெங்க கவர் ஆகுது அப்படிங்கிறது இங்க கொடுத்துருக்குறோம். ஓகேங்களா? இது கூடவே நம்ம வெங்கடேசன் சாரோட புக்ஸும் நம்ம இன்க்ளூட் பண்றோம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எங்கேயுமே மிஸ் ஆகாது. இப்ப சிலபஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா தேசிய மறுமலர்ச்சி அப்படிங்கிற ஒரு டாபிக் சிலபஸ் நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா ஐஎன்எம்ல தேசிய மறுமலர்ச்சி அப்படிங்கிறது நீங்க அப்படியே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம். இல்ல ஒரு ஹைலைட்டர் வச்சு ஹைலைட் பண்ணிடலாம். முடிக்க ஒரே வாரத்துல தேசிய மலர்மலர்ச்சி, அப்புறம் தமிழை பொறுத்த வரைக்கும் யூனிட் 3ல கவர் ஆகக்கூடிய டாபிக்ஸ் பாருங்க. அடுத்தது யூனிட் வைஸ் கரண்ட் அஃபேர்ஸ், மேக்ஸ்ல தனி வட்டி கூட்டு வட்டி ஃபுல்லா கவர் ஆயிடும். இதுக்கு அடுத்தது வீக் 2 பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக்ஸ் பிளஸ் யூனிட் 6ல விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு. விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு அப்படிங்கிறது ஸ்கூல் புக்ல உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்ட்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய லெசன்ஸ். ஆனா 10th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது போதுமான அளவுக்கு இருக்கான்னு பாத்தீங்கன்னா கிடையாது, ரொம்ப மினிமமா தான் இருக்கும். அப்போ இதுக்கு நம்ம வெங்கடேசன் சாரோட புக்கை நம்ம இன்க்ளூட் பண்றோம். அப்போ உங்களுக்கு ஸ்கூல் புக்ஸ் அட் டைம்ல வந்து இது எங்க அவுட் சோர்ஸ்ல கரெக்ட் ஆகுது, இந்த டாபிக் வந்து அவுட் சோர்ஸ்ல எங்க வந்து இருக்கு அப்படிங்கிறது ஸ்கூல் புக்ஸும் படிச்சிருவீங்க, அது கூடவே அவுட் சோர்ஸ்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனும் சேர்ந்து படிக்கிறதுனால திரும்ப ஸ்கூல் புக் எல்லாமே முடிச்சுட்டு திரும்ப நான் அவுட் சோர்ஸ் புக்கு போறேன் அப்படிங்கிற வேலையே இருக்காது. ஏன்னா படிக்கும் போதே நீங்க ஸ்கூல் புக் பிளஸ் அவுட் சோர்ஸ் புக்கே நீங்க வந்து சேர்ந்து படிச்சிருவீங்க. அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம வீடியோவை ப்ரொவைட் பண்ணுவோம். புரியுதுங்களா? ஏன்னா வீடியோ ஒரு தடவை பாக்குறீங்க, பார்த்துட்டு நம்ம நோட்ஸை பார்க்கும்போது உங்களுக்கு எளிமையா புரியும். வீடியோ அப்படிங்கிறது என்னங்கிறது நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து நடத்தியிருப்போம். ஸோ இதெல்லாம் வந்து அந்த இயர்ஸ்லாம் கூட உங்களுக்கு மாறி இருக்கும். அப்போ ஒரு கிரனாலஜிக்கல் ஆர்டர்ல அந்த இயர்ஸ் ஆர்டர் படி ஒவ்வொரு வருஷத்துலயும் என்னென்ன ஈவெண்ட் நடந்தது அப்படிங்கிறது ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் இப்படி பார்த்துட்டு வந்தாலே உங்களுக்கு அது கோர்வையா வந்துட்டு இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ஆர்டரா அவுட் சோர்ஸ் புக்ல இருக்கிறது கூட நம்ம ஆர்டரா எடுத்து தான் நம்ம கொடுப்போம். அப்படிங்கும் போது உங்களுக்கு தெளிவா இந்த டாபிக்கா ஒரு தடவை பாக்குறோமா, ஒரு தடவை வீடியோ பார்த்துட்டு ஒரு தடவை வந்து நம்ம நோட்ஸை பாக்குறோமா, ப்ரீவியஸ் ஒரு கொஸ்டின் பேப்பர் நீங்க எந்த கொஸ்டின் பேப்பர் அது சம்பந்தமா கேட்டாலும் உங்களால ஆன்சர் பண்ணிட முடியும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு தடவை படிக்கும் போதே உங்களால அந்த நாலேஜ் வந்து கிடைச்சிரும். அப்ப திரும்ப படிக்கணும், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து படிச்சுட்டே உட்காந்துருக்கணும் அப்படிங்கிற வந்து தாட் இருக்காது. ஃபோக்கஸ்டா படிக்கிறீங்க, 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் இல்ல 2 மணி நேரம் படிச்சாலும் ஃபோக்கஸ்டா உங்களுக்காக உட்காந்து படிக்கிறீங்க. அப்போ அந்த ஆர்டர் படி ஸ்கூல் புக்ஸ் பிளஸ் அவுட் சோர்ஸும் இன்க்ளூட் பண்ணி படிச்சிடுறீங்க. அப்படிங்கும் போது உங்களுக்கு இது மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த டாபிக்ல ஸ்ட்ராங் ஆயிடுவீங்க. அந்த டாபிக்ல ஸ்ட்ராங் ஆயிட்டாலே எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் உங்களால ஆன்சர் பண்ணிட முடியும். ப்ரீவியஸ் கொஸ்டின் அப்ப நீங்க எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் இந்த டாபிக்ல இருந்து வந்தாலும் உங்களால ஆன்சர் பண்ணிட முடியும். இந்த என்டையர் பிளானும் வந்து பாருங்க. ஸோ வீக் 3ல என்ன இருக்கு, வீக் 4னா பாலிட்டி. அப்போ ஒரு டாபிக்கே நம்ம கவர் பண்றோம். ஸோ அந்த டாபிக்ல ஸ்கூல் புக்ஸ் எங்க கவர் ஆகுது பிளஸ் அவுட் சோர்ஸ் நம்ம வந்து கொடுத்துருவோம். ஓகேங்களா? வீக் 5 வீக் 6 இந்த மாதிரி வந்து ஒரு 19 வாரத்துக்கு இந்த பிளான் வந்து போகும். 10 வாரத்துல தமிழ் முடிஞ்சிடும். சிலபஸ் நீங்க வச்சு பாருங்க, நம்ம பிளானையும் வச்சு பாருங்க. கரெக்டா அந்தந்த வாரத்துக்கு அந்தந்த வாரம் உங்களுக்காக ஒரு 1 மணி நேரமோ இல்ல ஒரு நாளைக்கு 1.5 மணி நேரமோ 2 மணி நேரமோ ஒதுக்குனீங்கன்னா அழகா முடிச்சுட்டே வந்துடலாம். சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் எக்ஸாம் வரைக்கும் நிறைய ரிவிஷன் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். அந்த எல்லா ரிவிஷனுமே நீங்க அட்டன் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டடி பிளானையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்க செல்ஃபா படிக்கிறதாலும் சரி, இல்ல ஒரு டெஸ்ட் பேட்ச்ல நம்ம ஜாயின் பண்ணி படிச்சோம் அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா ஜாயின் பண்ணிக்கலாம். ஏற்கனவே வெற்றியே இலக்கு அப்படிங்கிற அந்த டெஸ்ட் பேட்ச் ஜனவரி மந்த் 2026ல நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து வெற்றியே இலக்கு 2.0 அப்படின்னு ஸ்டார்ட் பண்றோம். ஏன்னா நம்ம பேட்ச்ல ஏற்கனவே இருக்கிறவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல நிறைய பேர் வந்து என்கொயரி கேட்டாங்க. ஸோ நியூ பேட்ச் வந்து கொடுக்க சொல்லி, ஸோ அதுக்காக தான் இந்த பேட்சை நம்ம அனௌன்ஸ் பண்றோம். இந்த ஸ்டடி பிளான் வச்சு நீங்களே ப்ரிப்பேர் பண்ணாலும் ஓகே, இல்ல எனக்கு வந்து ஸ்டடி பிளான் பக்காவா இருக்கு,
ஸ்கூல் புக்கோட என்கிட்ட கிடையாது அப்படின்னு நினைக்கிறவங்க, ஸ்கூல் புக் இன்ஃபர்மேஷன் பிளஸ் அவுட் சோர்ஸும் நான் தேடி தேடி நான் படிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா டெஸ்ட் பேட்ச்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஒன் டைம் பேமெண்ட் 1000 rupees. ஸோ ஜாயின் பண்றவங்க லாஸ்ட் டேட் மென்ஷன் பண்ணிருக்கோம், அதுக்குள்ள ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் கேட்டீங்க அப்படின்னா ஆட் பண்றது அப்படிங்கிறது சிரமமா இருக்கும். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் விஜய் ஃப்ரம் துருவம் அகாடமி.